தங்கம் வாங்க ஈஸ்ட் ஹேம்லக்ஸ் விஜுவலர்ஸ். வணக்கம். இது ஐபிசி தமிழின் செய்தி வீச்சு. இன்றைய செய்தி வீச்சிலும் இலங்கை மற்றும் உலக நிலவரங்கள் காத்திருக்கின்றன. இலங்கை தீவில் வாத பிரதிவாதங்களுக்கு உள்ளாக்கப்பட்ட ஒரு விடயமாக ஏகேடிஆர் மேற்பார்த்த தேசிய மக்கள் சக்தியின் கிளீன் ஸ்ரீலங்கா ஆகிய தூய்மை இலங்கை செயற்திட்டம் மாறியுள்ளது. இதனால் இன்றும் ஸ்ரீலங்கா நாடாளுமன்றத்தில் இந்த விடயத்தை மையப்படுத்திய அதகலமான வாத பிரதிவாதங்கள் பறந்தன. இதனால் வேறு வழியின்றி தமது தூய்மை இலங்கை திட்டம் குறித்து 2 நாட்களுக்கு நாடாளுமன்றத்தில் விவாதத்தை நடத்த ஏகேடிஆர் அரசாங்கம் முடிவெடுத்திருந்தது. இதன் அடிப்படையில் எதிர்வரும் 21ஆம் தேதியும் 22ஆம் தேதியும் தூய்மை இலங்கை திட்டம் குறித்து நாடாளுமன்ற விவாதம் இடம்பெறும் என 2ஆம் தலையாரியான பிரதமர் ஹரணி அமரசுங்க இன்று ஒரு வெளிப்படுத்தலை செய்தார். தூய்மை இலங்கை திட்டத்தின் ஒரு அங்கமாக இலங்கையில் சேவையில் ஈடுபடும் தனியார் பேருந்துகள் மற்றும் முச்சக்கர வண்டிகள் மீது ஸ்ரீலங்கா காவல்துறை அண்மைய நாட்களில் அதிரடியான நடவடிக்கைகளை எடுத்து வரும் நிலையில் இந்த தூய்மை இலங்கை திட்டம் தற்போது எதிர்வினைகளுக்கு உள்ளாக்கப்படுகிறது. காவல்துறையின் அதிரடி நடவடிக்கையால் வெகுண்டு எழுந்த தனியார் பேருந்து சங்கமும் முச்சக்கர வண்டி சாரதிகள் சங்கமும் தற்போது தமது எதிர்வினைகளை எடுக்க தலைப்படுவதால் மக்களும் இந்த விடயங்களை அறிந்து கொள்ளட்டுமே, தமது சிஸ்டம் சேஞ்ச் எதிர்நோக்கும் சவால்களை புரிந்து கொள்ளட்டுமே என்ற வகையில் ஏகேடிஆர் தரப்பில் நாடாளுமன்ற விவாதம் என்ற தந்திரோபாய நகர்வு எடுக்கப்பட்டுள்ளது. எனினும் ஏகேடிஆர் அரசாங்கத்தின் தூய்மை இலங்கை திட்ட நகர்வுகளுக்கு எதிர்ப்பு தெரிவித்து நாடளாவிய ரீதியில் பணி புறக்கணிப்பு போராட்டம் ஒன்றை நடத்தி கொள்வதாக இல்லையா என்ற விடயத்தில் இன்று தமது தரப்பில் இறுதி தீர்மானம் எடுக்கப்படும் என தனியார் பேருந்து உரிமையாளர்கள் சங்கம் நேற்று ஒரு அறிவித்தலை விடுத்திருந்தது. இவ்வாறாக ஒரு காலக்கெடு விதிக்கப்பட்ட நிலையில் இந்த பணி புறக்கணிப்பு போராட்டத்தை உறுதியுடன் தொடர்வதா இல்லை அதனை சற்று பின்னகர்த்தி கொள்வதா என்பதில் ஸ்ரீலங்கா காவல்துறை மாதிபருடன் தனியார் பேருந்து உரிமையாளர்களின் சங்க உறுப்பினர்கள் இன்று பேச்சுக்களையும் நடத்தியிருந்தனர். இலங்கை தீவில் தேசிய மக்கள் சக்தியை ஸ்ரீலங்காவின் ஆட்சி அதிகார கொலுவில் ஏற்ற பாடுபட்ட தரப்புகளில் இலங்கையின் தனியார் போக்குவரத்து துறை தொழிற்சங்கங்களும் முச்சக்கர வண்டி சாரதிகளின் தொழிற்சங்கங்களும் அடங்கியிருந்தன. ஆனால் இப்போது இந்த 2 தரப்புகளுக்கும் ஏகேடிஆர் அரசாங்கத்துக்கும் இடையிலான தேன்நிலவு சற்று கசந்து எதிர்ப்புகள் வெளிப்பட தலைப்படுகின்றன. அந்த வகையில் அனுர அரசாங்கத்தின் ஆதரவாளர் ஒருவரால் பழிவாங்கலுக்கு உள்ளாக்கப்பட்டு தமது தரப்பில் 6 சாரதிகள் கைது செய்யப்பட்டதான குற்றச்சாட்டுடன் நேற்று ஸ்ரீலங்காவின் தம்புள்ள சீகிரியா மற்றும் கபரணை பிரதேசங்களில் உள்ள முச்சக்கர வண்டி சாரதிகள் பெரிய ஆர்ப்பாட்டம் ஒன்றை நடத்தியிருந்தனர். முச்சக்கர வண்டி சாரதிகள் ஒன்றிணைந்து நடத்திய இந்த ஆர்ப்பாட்டம் அனுர தரப்புக்கு ஒரு அதிர்ச்சி வைத்தியமாகவும் மாறியுள்ளது. தம்புள்ள நகரில் தமது சங்கத்தைச் சேர்ந்த சாரதிகளுடன் முரண்பட்ட தற்போதைய ஆட்சி தரப்பின் அரசியல் ஆதரவாளர் ஒருவர் முச்சக்கர வண்டி சாரதிகள் மீது அடாவடிகளை பிரயோகித்ததாகவும் இந்த போராட்டத்தின் போது குற்றஞ்சாட்டப்பட்டது. தென்னிலங்கையில் இவ்வாறான குற்றச்சாட்டுகள் வர வடக்கில் அண்மையில் கிளிநொச்சியில் இடம்பெற்ற மதுபான சாலைகளுக்கு எதிரான போராட்டத்தில் கலந்து கொண்ட இந்து மதகுரு ஒருவர் நேற்று கனகாம்பிகை குளம் பகுதியில் வைத்து தாக்கப்பட்டதான செய்திகளும் வந்துள்ளன. இந்த தாக்குதலுக்கு பின்னால் அரசியல் பின்னணி இருந்ததான அரசல் புரசலான செய்திகள் ஆரம்பத்தில் வந்தாலும் இது அரசியல் சம்பந்தப்பட்ட பிரச்சனை அல்ல, மாறாக ஆலயம் சம்பந்தப்பட்ட ஒரு பிரச்சனை என்பதாக இப்போது காரணங்கள் கூறப்படுகின்றன. ஆகமொத்தம் திசைகாட்டியின் தேனிலவு காலம் முடிந்து சிஸ்டம் சேஞ்சும் சில தரப்புக்கு கசக்கும் வகையில் எதிர்ப்புகளும் ஆர்ப்பாட்டங்களும் தலையெடுத்துக் கொள்கின்றன. இவ்வாறாக தமது சிஸ்டம் சேஞ்சுக்கு எதிர்ப்புகள் உருவாகிக் கொள்வது கண்டு துணுக்குற்ற அரசாங்கம் நாட்டில் மாற்றம் ஏற்பட வேண்டுமென்றால் மக்களின் மனப்பான்மையும் மாற வேண்டும் என்ற வகையில் சலிப்பை வெளியிடுகிறது. 2ஆம் தலையாரியான பிரதமர் ஹரணி இன்று வெளிப்படையாக ஸ்ரீலங்கா நாடாளுமன்ற அரங்கில் இந்த சலிப்பை வெளிப்படுத்திக் கொண்டார். நாட்டு மக்கள் தமக்கு வாக்களித்தமைக்கு முக்கியமான காரணம் நாட்டில் முழுமையான ஒரு மாற்றம் ஏற்பட வேண்டும் என்பதுதான் என்பதை அழுத்தி கூறிய ஹரணி அமரசூரிய, இதனால் இவ்வாறான முறைமை மாற்றங்களுக்காக, அதாவது சிஸ்டம் சேஞ்சுகளுக்காக தூய்மை இலங்கை திட்டம் போன்ற மாற்றங்களும் மக்களால் அனுமதிக்கப்பட வேண்டும் என்ற கோரிக்கை வளையத்தையும் அவர் எறிந்தார். அத்துடன் இலங்கையில் தங்கியுள்ள இஸ்ரேலியர்களின் சண்ட பிரசண்ட நிலைமையையும் அவர்களின் சட்டவிரோத வணிகங்களையும் அவர் சலிப்புடன் வெளியிட வந்தவரவில்லை. இலங்கையின் பல பகுதிகளில் ஸ்ரீலங்கா பாதுகாப்பு அமைச்சின் அனுமதி வழங்கப்பட்டு யூதர்களின் சினகோக் வழிபாட்டு தலங்களும் யூத கலாச்சார நிலையங்களும் நிர்மாணிக்கப்பட்டு வருவதாகவும்
இவ்வாறாக நிர்மாணங்கள் இடம்பெறும் இடங்களுக்கு ஸ்ரீலங்கா காவல்துறையும் பாதுகாப்பு படையினரும் பாதுகாப்பை வழங்கி வருவதாக சஜித் அணியிலிருந்து முஜிபுர் ரஹ்மான் இன்று நாடாளுமன்ற அரங்கில் புதிய குற்றச்சாட்டை தொடுத்தபோதே ஹரணியின் இந்த சலிப்பு வெளிப்பட்டது. சஜித் அணி நாடாளுமன்ற உறுப்பினர் எறிந்த இந்த குற்றச்சாட்டை எதிர்கொண்ட பிரதமர் ஹரணி ஜூதர்களின் சட்டவிரோத நிர்மாணங்களுக்கு ஸ்ரீலங்கா பாதுகாப்பு தரப்பு பாதுகாப்பை வழங்குவதான குற்றச்சாட்டை நிராகரித்தார். எனினும் ஜூதர்கள் இவ்வாறு சண்ட பிரசன்னத்தனமாக மத நிலையங்களை அல்லது வேறு கட்டிடங்களை நிர்மாணிக்கும் விடயங்களும் இடம்பெறாமல் இல்லை எனவும் அவர் சொன்னார். ஆனால் அவர்களின் சட்டவிரோத நிர்மாணங்களுக்கு அரசாங்கத்தின் எந்த திணைக்களமும் அனுமதியை வழங்கிக் கொள்ளவில்லை எனவும் அவர் குறிப்பிட்டார். மொத்தம் இலங்கையில் சட்டத்திற்கு புறம்பாக வணிகத்தை செய்யும் யூதர்கள் தற்போது அரசாங்கத்துக்கும் ஒரு தலையீடியாக மாறிய விடயத்தை ஒப்புக்கொண்ட ஹரணி அமரசூரியா இனிமேல் இந்த விடயத்தில் எடுக்கக்கூடிய நடவடிக்கைகள் குறித்து அரசாங்க நகரும் எனவும் ஸ்ரீலங்காவின் வெளிவார அமைச்சின் தலையீட்டின் ஊடாக இவ்வாறான நகர்வுகள் எதிர்வரும் நாட்களில் வெறும் என்றும் அவர் குறிப்பிட்டார். கடந்த வருடம் கிழக்கின் அர்ஹம்குடா பகுதியில் தங்கியுள்ள இஸ்ரேலியர்கள் உட்பட்ட உல்லாச பயணிகள் மீது இஸ்லாமிய அடிப்படைவாதிகள் தாக்குதலை நடத்த திட்டமிட்டதான எச்சரிக்கைகள் அமெரிக்காவிலிருந்து வெளிவந்த பின்னர் கிழக்கு உட்பட்ட பல இடங்களில் யூதர்களின் சட்டவிரோத நிர்மாணங்கள் குறித்த உபரியான விடயங்களும் வெளிவந்தன. இவ்வாறாக யூதர்களின் சட்டவிரோத நிர்மாணங்கள் மற்றும் அவர்களின் சட்டவிரோத வணிக நகர்வுகள் வெளிவந்த நிலையில் இப்போது அரசாங்கத்தை பொறுத்தவரை இது ஒரு தலையீடியான விடயம் என்பது இன்று பிரதமர் ஹரணியின் வெளிப்படுத்தலில் தெளிவாகவே தெரிந்தது. இந்த நிலையில் இலங்கையில் யூதர்கள் மேற்கொள்ளும் சட்டவிரோத நகர்வுகள் குறித்து கரிசனைப்படும் சஜித் அணி மறுபுறத்தை வடக்கின் சுயேட்சை நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனாவுக்கு நாடாளுமன்றத்தில் உரையாடுவதற்கான நேரத்தை ஒதுக்கிக் கொள்ள பின்னடிக்கும் ஒரு ஆட்டத்தை நகர்த்துவதை இன்றும் காண முடிந்தது. தனக்கு நாடாளுமன்றத்தில் உரையாற்றிக் கொள்ள நேரம் மறுக்கப்படுவது குறித்து சுயேட்சை அர்ச்சனா இன்றும் ஸ்ரீலங்காவின் சபாநாயகரிடம் அமைதியாக முறையிட்டுக் கொண்டார். வெறுமனவே நாடாளுமன்றத்துக்கு வந்து முகட்டை பார்த்தபடி இருக்கும் தான் வெறுமனவே அங்கிருந்து வெளியேறி வருவதால் இந்த கருத்து சுதந்திர மறுப்புக்கு ஒரு உடனடி தீர்வு வேண்டும் எனவும் அவர் சபாநாயகரிடம் கோரிக்கை விடுத்தார். ஸ்ரீலங்கா நாடாளுமன்ற நடைமுறைப்படி அதில் உரையாற்றிக் கொள்ளும் உறுப்பினர்களுக்கு வழங்கப்படும் நேர ஒதுக்கீட்டில் ஆளும் தரப்புக்கு 60%, எதிர்க்கட்சி உறுப்பினர்களுக்கு 40% ஒதுக்கப்படும் நிலை உள்ளது. எனினும் அர்ச்சுனா ஒரு சுயேட்சையான உறுப்பினர் என்பதால் அவருக்கான நேர ஒதுக்கீடு எதிர்க்கட்சி அணியில் இருந்தே வர வேண்டும். அதாவது அர்ச்சுனா உரையாற்றுவதற்கான நேரத்தை வழங்கும் பொறுப்பு சஜித் அணி சார்ந்தது. போது இந்த விடயத்தில் சஜித் அணி அர்ச்சுனா மீது ஒரு மறைமுக பழிவாங்கலை செய்வதான கருத்து நிலவுகிறது. இந்த இடத்தில் நேற்றைய பதிவில் கூறப்பட்ட கருத்து சுதந்திரம் குறித்த விடயத்தை தான் மீண்டும் இங்கு நினைவூட்டிக் கொள்ள முடியும். மறுமலர்ச்சி கொண்ட ஒரு சமூகத்தின் அடையாளமாக கருத்து சுதந்திர உரிமை இருப்பதால் இந்த கருத்து சுதந்திர உரிமையை யாருக்கும் சஜித் அணியும் மறுத்துக் கொள்ள முடியாது. அர்ச்சுனா ஆதரவு சமூக வலைத்தளம் ஊடகங்கள் மற்றும் ஊடகர்கள் மீதான வசைபாடல்களை தீவிரமாக தொடுத்தாலும் அர்ச்சுனாவும் ஏதோ ஒரு வகையில் அதனை ரசித்துக் கொண்டாலும் அவருக்குரிய கருத்து சுதந்திரம் வழங்கப்பட வேண்டும் என்பதில் மாற்று கருத்துக்கிடமில்லை. இந்த இடத்தில் பிரெஞ்சு தத்துவவாதி வோல்டேயர் குறிப்பிட்ட பிரபல தத்துவார்த்தம் தான் பொதுவான நிலைப்பாடாக இருக்க முடியும். உங்களின் கருத்தை நான் ஏற்றுக்கொள்ளாவிட்டாலும் கூட உங்களின் கருத்துரிமையை அல்லது பேச்சுரிமையை பாதுகாக்க எனது உயிரையும் கொடுக்க நான் தயாராக இருப்பேன் என்பது பிரெஞ்சு தத்துவவாதி வோல்டேயரின் தத்துவ நிலையாகும். எந்தவித அதிகாரமும் அது எவ்வளவுதான் புனிதமாக சித்தரிக்கப்பட்டாலும் புனிதமாக இருந்தாலும் அது விமர்சனத்துக்கு அப்பாற்பட்டதாக இருக்கக்கூடாது என்ற வோல்டேயரின் நிலை ஈழத்தமிழர்களுக்கும் முக்கியமானது. அந்த வகையில் நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனாவின் நாடாளுமன்ற கருத்துரிமைக்குரிய நேரம் சஜித் அணியால் வழங்கப்பட்டேயாக வேண்டும். இதுபோலவே தான் தெரிவிக்கும் கருத்துக்கள் மீது வைக்கப்படும் விமர்சனங்களும் கருத்து சுதந்திரம்தான் என்பதை அர்ச்சுனா தரப்பும் நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டிய நேரமாகவும் இந்த தருணம் அமைந்து கொள்கிறது. இவை இலங்கையை மையப்படுத்திய விடயங்கள். அடுத்து உலக நிலவரங்களை நோக்கிக் கொண்டால் அமெரிக்காவில் ஒரு புறத்தை கடுமையான துருவ குளிரலை தாக்கிக் கொள்ளும் நிலையில் இன்னொரு புறத்தே பெரும் காட்டுத்தீ பரவலும் உருவாகியுள்ளது. லாஸ் ஏஞ்சல்ஸ் பகுதியில் 10 ஏக்கர் பரப்பளவில் ஆரம்பித்த இந்த காட்டுத்தீ தற்போது மிக விரைவாக பல இடங்களுக்கும் பரவி ஏறக்குறைய 2090 ஏக்கருக்கும் அதிகமாக பரவி மக்களை அச்சுறுத்திக் கொள்கிறது. இதனால் லாஸ் ஏஞ்சல்ஸ் பகுதியில் அவசரகால நிலைமை பிரகடனப்படுத்தப்பட்டுள்ளது. காட்டுத்தீயிலிருந்து தத்தமது உயிர்களை காத்துக்கொள்ள ஆயிரக்கணக்கான மக்கள் சிதறியோடி வருகின்றார்கள். 30,000க்கும் மேற்பட்ட மக்கள் அவசரமாக வெளியேற வேண்டும் என்ற உத்தரவுகள் பிறப்பிக்கப்பட்டுள்ளன. 13,000 கட்டிடங்களை காட்டுத்தீ அச்சுறுத்தலுக்குள்ளாக்கியுள்ளது. 2 லட்சத்துக்கும் மேற்பட்ட வீடுகள் மற்றும் கட்டிடங்களுக்கு தற்போது மின்சார விநியோகம் துண்டிக்கப்பட்டுள்ளது. பசிபிக் பாலிசேட் பகுதியில் உள்ள பிராந்தியங்களில் காட்டுத்தீயால் வீடுகள் தீப்பிடித்து எரிவதையும் மக்கள் சிதறியோடுவதையும் காணொளிகளில் காண முடிகிறது.
அமெரிக்காவின் இந்த காட்டுத்தீக்கு மத்தியில் புதிய அரசு தலைவராக பதவியேற்க உள்ள டொனால்ட் ட்ரம்ப் வழங்கிய 1 மணி நேர ஊடக மாநாட்டில் அவரது நாவிலிருந்து சுவாலையான கருத்துக்கள் வெளிவந்துள்ளன. தான் பதவியேற்பதற்கிடையில் காசாவில் ஹமாஸின் பிடியிலுள்ள யூத பணைய கைதிகள் விடுவிக்கப்படாவிட்டால் மத்திய கிழக்கில் அனைத்து நரகமும் வெடிக்கும் என மீண்டும் அவர் அச்சுறுத்திக் கொண்டார். ஆனால் தான் ஆட்சிக்கு வந்தால் ரஷ்ய உக்ரைனிய போர் முடிவுக்கு வரும் என்ற நிலைப்பாட்டில் இருந்து பின்வாங்கிய டொனால்ட் ட்ரம்ப் ரஷ்ய உக்ரைனிய மோதல் தீவிரமடைய கூடும் என்ற கவலைகளையும் வெளிப்படுத்தினார். தான் அமெரிக்காவின் அரசு தலைவராக பதவியில் இருந்திருந்தால் உக்ரைனிய ரஷ்ய போர் ஒருபோதும் ஆரம்பித்திருக்காது என மீண்டும் வலியுறுத்திய ட்ரம்ப் தான் பதவியேற்ற பின்னர் மோதல் உக்கிரமடைய கூடும் என்றும் நிலைமை மிகவும் சிக்கலானதாக மாறும் என்றும் ஒப்புக்கொண்டார். இதற்கும் அப்பால் பனாமா கால்வாய் மற்றும் கிரீன்லாந்தின் கட்டுப்பாட்டை தனது ஆட்சி காலத்தில் அமெரிக்க இராணுவம் கைப்பற்றும் என்ற வகையில் ட்ரம்பின் கருத்துக்கள் இருந்தன. மெக்சிகோ வளைகுடாவின் பெயர் இனிமேல் அமெரிக்க வளைகுடா என மாற்றப்படும் எனவும் அவர் சொல்லிக் கொண்டார். அத்துடன் கடந்த முறை இடம்பெற்ற அமெரிக்க அரசு தலைவர் தேர்தல் களத்தின் போது வன்முறைகள் செய்த தனது ஆதரவாளர்களுக்கு மன்னிப்பு வழங்குவதற்கான சாத்தியக்கூறுகளை தான் எதிர்பார்த்திருப்பதாகவும் ட்ரம்ப் தனது நேற்றைய ஊடக மாநாட்டில் கூறினார். கனடாவுக்கு எதிராக அமெரிக்காவின் பொருளாதார சக்தியை பயன்படுத்திக் கொள்ளும் சாத்தியக்கூறுகளை மீண்டும் ஒரு அச்சுறுத்தலாக தொடுத்த ட்ரம்ப் கனேடியர்கள் அமெரிக்காவின் 51வது மாநிலமாக தமது நாட்டை மாற்ற விரும்புவதாகவும் சொல்லிக் கொண்டார். பனாமா கால்வாய் மற்றும் கிரீன்லாந்தை இணைப்பதற்கு இராணுவ பலப்பிரயோகம் பயன்படுத்தப்பட மாட்டாது என்பதற்குரிய உத்தரவாதங்களை தான் வழங்கப் போவதில்லை என்றும் ட்ரம்ப் கூறினார். பனாமா கால்வாய் அமெரிக்காவுக்கு இன்றியமையாதது என்பதால் தேசிய பாதுகாப்புக்காக அதனை அமெரிக்கா கையகப்படுத்தும் எனவும் இதேபோலவே தேசிய பாதுகாப்பு காரணங்களுக்காக கிரீன்லாந்தும் அமெரிக்காவுக்கு தேவை என்றும் ட்ரம்ப் கூறினார். டென்மார்க்குக்கு கிரீன்லாந்தில் சட்டபூர்வமை இருந்தாலும் இல்லை என்றாலும் கிரீன்லாந்தை அமெரிக்காவுக்கு டென்மார்க் விட்டுத்தர வேண்டும் என்றும் அவர் அழுத்தங்களை வெளியிட்டார். நேட்டோ உறுப்பு நாடுகள் மீதான தனது விமர்சனத்தையும் தொடுத்த ட்ரம்ப் நேட்டோவுக்கு நிதியை வழங்கிக் கொள்வதில் ஐரோப்பிய நாடுகள் பின்னடிப்பதாகவும் குற்றம் சாட்டிக் கொண்டார். தான் அமெரிக்காவின் அரசு தலைவராக பொறுப்பேற்றுக் கொண்டாலும் உக்ரைனிய மோதல் தீவிரமடைய கூடும் என்ற நிலைப்பாட்டை வெளிப்படுத்திய ட்ரம்ப் விளாடிமிர் புட்டின் தன்னை சந்திக்க விரும்புவது தனக்கு தெரியும் என்றும் ஆயினும் பதவியேற்புக்கு முன்னர் அந்த சந்திப்பு இடம்பெறுவது சாத்தியமில்லை என்றும் அவர் கூறிக்கொண்டார். இவைதான் ஐபிசி தமிழின் செய்தி வீச்சு. தொடர்ந்தும் ஐபிசி தமிழுடன் இணைந்திருங்கள்.